வணக்கம். தலைப்பு செய்திகள். வருங்கால சமுதாயத்தினர் ஆரோக்கியமாக வாழ விவசாயிகள் இயற்கை வேளாண் பயிர்களை சாகுபடி செய்ய முன்வர வேண்டும். தமிழக அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலர் செல்வி அபூர்வா பேச்சு. வேலூர் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வேந்தர் ஜி. விஸ்வநாதன் தலைமையில் உழவர் களஞ்சியம் சார்பில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் வேளாண் விளைபொருட்கள் குறித்த சிறப்பாக கண்காட்சியரங்குகள் அமைத்த விவசாயிகளுக்கு தமிழக அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலர் செல்வி அபூர்வா பங்கேற்று சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேளாண் துறை மாணவர்கள் தயாரித்த மாமரத்தில் பூச்சிகள் தடுத்தல் குறித்த ஆராய்ச்சி கையேட்டை அவர் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அபூர்வா, ஒரு காலத்தில் தமிழகத்தில் நெல் உற்பத்தியில் தஞ்சாவூர் முதன்மை மாவட்டமாக இருந்தது. ஆனால் இன்று தமிழகத்தில் நெல் உற்பத்தியில் வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உள்ளது என்றார். வேளாண்மையில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் வேளாண் பொருட்கள் உற்பத்தி மற்றும் அறுவடையில் இயந்திரங்களின் பங்கு அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக தக்காளி, வெண்டை, கத்திரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பொருட்களை அறுவடைக்கு இயந்திரங்களை உற்பத்தி செய்ய பல்கலைக்கழகங்களும் மாணவர்களும் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். இதன் மூலம் ஆட்கள் மற்றும் செலவு குறைக்க ஏதுவாக இருக்கும். நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் வராமல் இருக்க பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து அதன் மூலம் கிடைக்கும் அரிசியை நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே வருங்கால சமுதாயத்தினர் ஆரோக்கியமாக வாழ விவசாயிகள் இயற்கை வேளாண் பயிர்களை சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இருக்கின்ற நிலங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் மகசூலை அதிகரிக்க தமிழக அரசு புதிய கொள்கை வகுத்துள்ளது. அதன் அடிப்படையில் தான் நல்ல விதைகளை கொண்டு வந்து அதனை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் சூழ்நிலையில் பருவநிலை மாற்றத்தால் அதற்கேற்றாற் போல் பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும். ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் எண்ணெய் வித்துக்கள், தானிய வகைகள், கீரை வகைகளையும் மாறி மாறி சாகுபடி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மண்ணின் உயிர் காக்கப்படும். தற்போது விவசாயிகளுக்கு போதிய அளவில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் கொள்கையாக உள்ளது என்று அவர் பேசினார். விதைகளை உற்பத்தி பண்ணுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து அது மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கும் எல்லாருக்கும் 2020 மேட்ச் தான். இப்போல்லாம் யாருக்கும் 6 மாதம் கிராப் வேணாம். 3 மாதம் போட்டுமா வந்தம்மா, யார் 6 மாதம் பார்க்கறது? கரெக்டா? எஸ் ஆர் நோ? அதனால இப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இந்த 6 மாத கிராப்புக்கு பக்கம் கொஞ்சம் போனோம். அதுதான் ஆரோக்கியமான நெல். நம்ம அதோட பீரியடை கம்மி பண்ண 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 நமக்கு ரொம்பவும் அது கெடுதல் பண்ணிட்டு இருக்கு. அதனால போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பை யாரும் பயிரிடுறது இல்லை. முன்னாடியெல்லாம் இது பண்ணி தோரம் பருப்பு போட்டாங்க. இப்போ தோரையே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் திருப்பி பாசி பயிர் உளுந்து போடுறாங்க. ஏன்னா அது 3 மாதம். துவரை யாரும் பயிரிடுறதில்ல. ஏன்னா அது 6 மாதம். அதே மாதிரி இப்போ ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்களையும் நம்ம ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து எண்ணெய் வித்துக்களை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்கோம். அதனால நம்ம எல்லா க்ராப்பையும் பண்ணணும், ஒரு க்ராப்பை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாதான் மண் வளமும் காக்கப்படும். நம்மளுக்கு ஒரு க்ராப் ரொட்டேஷன் வரும். இந்த தடவை என்ன பண்ணோம், நல்ல வெயிலுங்க. இந்த தடவை சம்மர் எலெக்ஷன் அப்போ நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் பேசி சம்மர் க்ராப் பண்ணுங்கன்னு பேசினோம்.
சம்மர் கிராப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி விட்டுருங்க, ஆயில் சீட்ஸ் போடுங்க, எண்ணெய் வித்துகள் போடுங்க, மினிமம் ஒரு கீரையை போடுங்க 15 நாளைக்கு. 15 நாளைக்கு ஒரு கீரையை போட்டிங்களா அதுவும் வந்து நியூட்ரிஷன் தரும்னு சொல்லி பண்ணினோம். அதனால தான் இந்த தடவை அத்தனையாக வந்து வறட்சி வந்தப்போ கூட நம்மளுக்கு காய்கறி விலையெல்லாம் ஏறலை. அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாரோட சுக துக்கங்களிலும் எல்லாரோட வாழ்க்கையும் வளப்படுத்தி எல்லாரையும் ஆரோக்கியமாக வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறீங்க. அது மாத்திரமில்லை, நான் இன்னொரு எல்லா மீட்டிங்லையும் சொல்வேன், தமிழங்க பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கம்மியாயிட்டு வருது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து 70-75 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்மளோட லைஃபோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அப்படி நல்ல ஒரு லைஃப் இருக்கணும்னா இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் இல்லாமல், மருந்துகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அது எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.